மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை கைவிடுவோம். ஆனால் கொள்கையாக இருந்தாலும் பாசிச கொள்கையா இருந்தாலும் சரி, பாஜகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ் வெற்றி கழகம் கண்டிப்பாக அந்த கவர்னருடைய ஸ்பீச்சிலே 2-3 கொண்டுட்டாங்களே, ஜாதி கணக்கு தவிர வரக்கூடிய நாட்களில் என்னதான் இருந்தாலும் பார்த்துட்டே இருங்க. இந்த வெள்ளை அறிக்கை மீது ஒரு சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வச்சிருந்து இது நீதி விசாரணை கமிஷன் போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் டெல்லியில் உலாவக்கூடிய செய்தி. அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாரு விஜய். சாதாரணமான கிடையாது. இன்னைக்கு பாருங்க, வாயை திறக்கிறான்னு சொல்றாங்க திமுக காரங்க. அவர் நாளைக்கு வாயை திறக்க போறாரு சீஃப் மினிஸ்டர். அதை சொல்லி காமிப்பாரு. வாயை திறக்கும் போது வெயிட் பண்ணி பாருங்க. உங்க பக்கத்துல இருந்தவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்ல போறாரு. வைகோ தான் மிஞ்சினார், வைகோ வந்துடுவார். நாளைக்கு 27ஆம் தேதிக்குள்ள வந்துடுவார். முடிஞ்சு போச்சு, காட்ட க்ளோஸ். திமுக தனியா இருக்க ஒரு கையில ஒரு கொம்பை முடிச்சுன்னு பழனி ஆண்டவர் நிக்கிற மாதிரி திருத்தணி அந்த ஸ்தலத்துல போய் அப்படியே நிக்கிறப்ப அந்த மாதிரி நிற்க வேண்டியதுதான் ஸ்டாலின்.